அடுத்ததாக கச்சா எண்ணெய் விலை தொடர்பாக தற்போது எழுந்திருக்கக்கூடிய ஒரு பேச்சு. 33 மாதங்கள் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெய் விலை அப்படின்றது குறைந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட $68 இந்த கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கு. இதற்கு ரெண்டு முக்கியமான காரணம் சொல்றாங்க. ஒன்று, ஒப்பெக் நாடுகள் கூட்டமைப்பில் அவங்க உற்பத்தியை குறைப்பதற்காக விதிக்கப்பட்டிருந்த ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது முடிஞ்சிடுச்சு. இன்னொரு பக்கம் சீனா மற்றும் அமெரிக்காவில் தேவை அப்படின்றது குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த விலை கச்சா எண்ணெய் விலை குறைய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த விலை குறைவு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒருவருடைய தனிநபர் குடும்பங்களில் செலவு செய்யக்கூடிய ஒட்டுமொத்த வருவாயில் 7.5% அப்படின்றது எரிபொருளுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. இது உணவு தானியங்களுக்காக செலவிடப்படக்கூடிய தொகையை விட அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் அண்மையில் வெளிவந்த புள்ளி விவரத்துடைய தரவாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த சர்வதேச அளவில் ஏற்பட்டக்கூடிய இந்த எண்ணெய் விலை குறைவு அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மாற்றப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இது தொடர்பான அறிவிப்பும் அப்படின்னு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த எண்ணெய் விலையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல எண்ணெய் நிறுவனங்கள் தான் இருக்காங்க. ஸோ இது மத்திய அரசு எப்படி இந்த விஷயத்தை கையாள போகுது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில் இதுக்கான விடை அப்படின்றது நமக்கு கிடைக்கும்.